வேலுச்சாமி, நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முதல்ல வந்திருக்க. இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு. நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். பிடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சித் தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம். மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும். இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் மூச்சல் வரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு நான் சொல்றேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை அமர்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் உயிர் மூச்சாக அந்த பணிகளை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்தாலும் அவர்களோடு தான் இருப்போம். இந்த இயக்கத்திலே அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் வரை எங்கள் உயிர் மூச்சுள்ள வரை அவர்களுக்காக நாங்கள் உழைப்போம். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாராவது கேள்வி கேட்டா சொல்லு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன் நானு. அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கோம். இந்த தலைவர்களும் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம். இந்த நீங்க கூட கட் அவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். அவனை தொட்ட நீ கெட்ட, அதே மென்டல். இன்னைக்கு நீ பண்டல்டா. இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, தெருவுக்கு வரல, மக்களை பார்த்து ஒரு கதையும் செய்யல, ஒரு தொண்டும் செய்யல, ஒரு காலனா காசை கிள்ளி எரிஞ்சிக்க போடல. நட்டரடு தலைவராகணும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சும்மா சாதாரண ஆளும் கிடையாது, தலைவன் தான். இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட், கேரக்டர்ஸ். முருகா விட்டாரா விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மட்ட பொழந்துரும். மன்னிச்சுக்கு முருகா. லட்சம் சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு, டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது. உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. என் கட்சிக்குள்ளேயே வந்துட்டு என் பதவியே பிடிங்க பாக்குறீங்களா? அப்பையில இருந்து அம்மாக்கு ரூட் போட்டு கொடுத்தது நான் தான். எங்க போகணும் எங்க வரணும் ரூட் போட்டு கொடுத்தது நானே. அதே மாதிரி தான் இஞ்சி பண்ண போறேன். நாங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். தளபதி கூட்டு போயின்னு இருக்கிறோம், ரூட் போட்டு இருக்கிறோம். எங்க சாப்பிடணும், எங்க உட்காரணும், எங்க பேசணும் எல்லாம் நல்லா பண்ணுகிறோம். ஓ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு. தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர் மட்டும் தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு? இப்படி வளர்றேன். கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. இளைஞர்கள் போனா எங்க அண்ணன் உதயநிதி பார்க்கலாம். பங்களாக்குள்ள ஏசி ரூம்ல போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கேன்பா சொல்றதுக்கு கூட வெளியே வாட்ச்மேன் இல்ல. யார் தலைவர்? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. யார் நம்மை வழி நடத்த முடியும்னு சொன்னா திரையில் இல்லாமல் தரையில் நிற்பவர் தான் நமக்கு தலைவராக இருக்க முடியும். அவர்தான் நம்மை வழி நடத்த முடியும். இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. வடிவேல் படத்துல ஒண்ணு கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க, பாத்திருக்கீங்கல்ல? கோழி பிடிக்கிறவரு என்னென்னமோ ஆள் எடுப்பாங்க. எனக்கு அது பார்த்த உடனே இப்ப ஞாபகம் வந்துச்சு. நீ RSSல இருக்கியா, வா மாநில பொறுப்பு. நீ BJPல இருக்கியா, வா உனக்கு ஒரு பொறுப்பு. நீ அதிமுகல இருந்து வந்திருக்கியா, வா உனக்கு ஒரு பொறுப்புன்னு வடிவேல் படத்துல கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இன்றைக்கு தோன்றிய கட்சிகள் எல்லாம் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க, ஆள் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாரு. இவர்களை நாம் ஏன் எதிர்க்கிறோம்? பழசா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் ஏன் எதிர்க்கிறோம்னு கேட்டா, அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, குறிப்பாக மாணவர்களே, வந்திருக்கக்கூடிய இளைஞர்களே, தமிழ்நாட்டுல தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் காமெடி சேனல் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் கார்ட்டூன் சேனல் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம். இவர்கள் காமெடி பீஸ் கிடையாது, அதிபயங்கரமானவர்கள், கலவரக்காரர்கள்,
வன்முறையாளர்கள். கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. பிஜேபி வட இந்தியாவில் செய்த அனைத்தும் அட்டூழியம். பெண்கள் மீது அவர்கள் நடத்திய கொடுமைகள் ஏராளம். இஸ்லாமிய மக்கள் மீது அவர்கள் தொடுத்தது போர். உங்களுக்கு திரை கவர்ச்சி இருக்கலாம். ஐயோ நம்ம அண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு சண்டை போடுறாருன்னு தெரியாம இருக்கலாம். உண்மையாவே நம்ம அண்ணன் சண்டை போடுறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஐயோ ஹீரோயின் எல்லாம் அண்ணன் தான் போய் காப்பாத்துறாரு போல நம்பிக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப வாடுறானே. சிதம்பரம் தீட்சிதர்களுடைய கொட்டத்தை யாரும் அடக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்திற்கு பதிலாக கோவில் பூனைகளுடைய கொட்டத்தை அடக்கும் வகையில் நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆமாம், தீட்சிதர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள், கோவில் நிலத்தை சூறையாடி இருக்கிறார்கள், இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலை பணி திருப்திகரமாக இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல, அப்பவே தெரிஞ்சது வெயிட் என்ன. ரொம்ப வலிக்குன்னு பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல இருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா இவ்வளவுதான் வலியா? ஒரு தடவை சிரிச்சுட்டு போப்போ. இந்த குரங்குலாம் நடத்துற யூடியூப் எத்தின்றாங்களுக்கு தான். மாமா நீ யாரா எங்க தலைய, நீ யாரு எங்க தலைய பொறுக்கணும்? எங்க தலை நோட்டீஸ் ஓட்ட விட்டாரா இல்ல தெரு தெருவா போய் பேனர் போடுமான்னு வச்சாரா? என்னடா பண்ணாரு? எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா? குடிச்சா என் படம் பாரு, உன் குடும்பத்தை முதல்ல பாரு சொன்னாரா? நீ எங்க தலைய பத்தி பேசுமா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். ஓலா வளர்க்குறீங்களாப்பா? ஓலா ஓட்டுறீங்களா? ஓலா இதெல்லாம் கொஞ்சம் வல்கரா தான் பேசுறான். நாங்க சென்ட்ரல்ல மறுபடியும் வந்தா அங்க எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடும். வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கும். வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. விவசாயிகள் வருமானம் டபுள் ஆக்கும். எல்லா ஸ்டேட்லயும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். அடங்கொய்யால எப்பா, நீ போன தடவை சுட்ட வடையே போதும். இந்த வாயில வடை சுடுற வேலை எல்லாம் வடக்குல வச்சுக்க. இது தமிழ்நாடு. இங்க சொன்னதெல்லாம் செய்யற முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு. கிளம்புப்பா கிளம்பு. வாக்களிப்போம் இந்தியா கூட்டணிக்கு. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். पूरी फैमिली है गाइस. வந்துட்டாயா வந்துட்டாயா. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஓடி ஓடி ஓடியடும், ஊரு பார்த்தா மறையடும், ஆடி பாடி மகிழனும், ஆழ்கையும் ரெஸ்ட் எடுக்கணும். ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான். டேய் வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? பிறந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயி ரொம்ப திங்க் பண்றானே. இது குறையா பிறந்துட்டு பத்தாள் தண்ணி வேற போட்டிருக்கு. ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். டேபிள் கடியில பூந்து போற அவரும், பிரச்சனை வந்தா ஓடி போற இவரும் எப்படிங்க ஜெயிச்சா நாட்டை காப்பாத்துவாங்க?
இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட். விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். நம்ம ஆட்சிக்கு வந்தா பிளாஸ்ட் தான். Hey, I've seen this one. This is a classic. அப்புறம் ஒரு அதிசயம் சொல்ல முடியாது. இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா அது? தற்குறியா? அண்ணே உடனே தானே. ஏய், என்னடா இந்த நேரத்துல ஆட்டம் உங்களுக்கு? எங்க தளபதி இருக்கும்போது எங்களை மிரட்டுங்களா நீங்க? ஏய், யாரா உங்க தளபதி? 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 இவனாடா உன் தளபதி? ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தீங்க, இன்னொரு தடவை பாடுங்க. ஓடி ஓடி ஒழியணும், ஊரை பார்த்தா மறையணும், ஆடி பாடி மகிழணும், ஆழ்த்தையும் ரெஸ்ட் எடுக்கணும். ஓடி ஓடி ஒழியணும், ஊரை பார்த்தா மறையணும், ஆடி பாடி மகிழணும், ஆழ்த்தையும் ரெஸ்ட் எடுக்கணும். ஓடி ஓடி ஒழியணும். அண்ணே உடனே தானே. ஜெயிக்கிறாது கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. 234 தொகுதியிலும் ஜெயிக்கிறாது. 2027 சிஎம் ஆறாது. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா. 2 பேர் தான் நடுவுல போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. சார் எங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். விஜய் அண்ணா மேல எந்த குறையும் கிடையாது. அவங்க கண்டிப்பா எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை தான் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க எதுவும் பொறுப்பு இல்ல சரி. வந்துட்டா ஐயா, வந்துட்டா. 20 லட்சம் வாங்க பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டா. அடி பாவி, உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. இப்ப நாங்க எங்க குழந்தைய சேஃபா பாத்துக்குவோம். அந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது வந்து பொது இடத்துல நடந்துச்சு. மை டியர் அங்கிள். கண்டிப்பா இங்க பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய கம்மின்றதுதான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நாங்க நம்பிக்கையா கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னால தாங்க முடியலையடா. விஜய் வந்து இன்னைக்கு நான் வரணும், முதலமைச்சரா வரணும், அது வரணும், இது வரணும்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க அண்ணன் மத்தவங்க வேற ஏன் அழுகுறன்னு கேட்டு துக்கம் விசாரிக்க மாட்டாரு. எவ்வளவு அழுதாலும் அலட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு அழுது முடிச்ச அப்புறம் முடிச்சிட்டியான்னு கேட்டு வீடியோ கால் பண்ணுவாரு. நீ என்ன இந்த மக்களுக்காக செஞ்சிருக்க? மக்களுடைய பணத்தை தான் தியேட்டர்ல போய் படம் பார்த்து அந்த காசை பூரா வாங்கித்தான் நீ வாழ்ந்திருக்க. நீ ஓன் காசுல மக்கள் என்ன வாழ்ந்திருக்கான்? மூஞ்சி முகரையும் பாரு. நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. லாக்டவுன் வந்துச்சு, இந்த கொரோனா. இந்த லாக்டவுன்ல உன் கட்சி தொண்டனுக்கு, உன்னுடைய ரஷ்யனுக்கு ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தேன். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் நான் 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துறேன். என் தொண்டனும் பூரா காப்பாத்தினு ஒரு வார்த்தை சொல்லு. கேட்கறத ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ஐயா. உன்னை எல்லாம் அமன கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேணும்டா. ஒரு சினிமா எடுத்துக்குவோம். ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டுல வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை கொன்னுறாங்க அப்படின்னே வச்சுப்போம். வில்லன் இது ரியல் கதைக்கும் இந்த சினிமா கதைக்கும் சம்பந்தப்பட்ட இது சினிமா. இந்த சினிமாவில அப்படி நடந்து போச்சு. அப்ப அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு? ஹீரோ வந்து டக்குன்னு போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடிடுவாரு. நீ ஒரு நாள் அந்த படத்தை ஓட்டுவியா? அற்று பிளாக் காப்பியா ஆக்க மாட்டியா? கிருத்தரம் புடிச்சவன். அப்ப ஹீரோ என்ன பண்ணிருக்கணும்? பறந்து வந்து சண்டை போட்டுருக்கணும். இல்லங்க அவருக்கு யாருக்கும் தெரியாமையே எல்லாரையும் சோழியம் முடிச்சிட்டு போயிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப அவரு கண்ணீர் விடணும், கத்தணும், கதறணும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னாடி போய் நில்லு. நீ வந்து எல்லாரும் கொடியும் அரக்கம்பத்துல இறக்கு, கண்ணீர் போச்சு ஒட்டு, மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவனுக்கெல்லாம் போய் துணியா நில்லு, நல்லடக்கம் பண்ணு, கொடியை கட்டி அப்படின்னு நிக்கணும்.
என்ன கேட்ட? பொறுமை சாமி. எது இல்லாம போனா பண்ணிட்டு ஓடுறவனை எப்படியா நீ ஹீரோவா நினைக்கிற? ஒரு வில்லன் வந்து ஹீரோ கதையை பேசிட்டு இருக்கான், ஒரு ஹீரோ வந்து வில்லன் மாதிரி ஓடிட்டு இருக்கான். அப்ப கதையில யாரு ஹீரோ அப்படின்னு பார்க்க கூடாது, நெசத்துல யாரு ஹீரோன்னு பார்க்கணும். உண்மையில யாரு ஹீரோ? வடசென்னை மணலி பகுதியில் வசித்து வரும் தவேகா பெண் நிர்வாகியை வடசென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளரான ராஜேஷ் என்பவர் மிரட்டியதாக தற்போது வீடியோ மூலம் அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். மூஞ்ச பாருங்க, அஞ்சு அடுப்பு மாதிரி. இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஒண்டியெல்லாம் தின்னு தீர்த்துடுவான். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. மேலும் மற்றொரு பெண் தவேகா நிர்வாகியுடன் இவர் இணைந்து பணியாற்றியதாகவும், அவர் வேறு சாதி என்பதால் அவர் கூட பழகக்கூடாது என்றும், பழகினால் காலி பண்ணிடுவேன் என்று மிரட்டியதாகவும் தற்போது புகார் அளித்திருக்கிறார். கட்டசி மாவுல சுட்ட குத்தி தோசமா இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் தலையில அடிக்கிற செல்ல புடி கிரைண்டர் உள்ள போற கிரைண்டர் உள்ள அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். அவங்க ஒரு நாள் மிரட்டுறாரு. மனவேதனையில் உயிரை மாய்த்துக் கொள்ள பார்த்த பெண் நிர்வாகி ஒரு அம்மா எங்க கிட்ட சொன்னது என்னன்னா, நான் வந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தள்ளி போய் நான் வீட்டு வேலை செய்யறேமா, எனக்கு வந்து 1000-2000 ரூபாய் தான் என்னோட அந்த வீட்டு வேலைக்கு காசு. ஆனா இந்த ஃப்ரீ பஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் நடந்து போல, அந்த இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் தள்ளி கூட என்னால போய் வேலை செய்ய முடியுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ரீ பஸ் கிடைக்கிறதுனால என்னோட சம்பளம் எனக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுது. அவங்க பஸ் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயா தானே விடுறாரு. என் வீட்டு திமுக தான், என் குடும்ப வீட்டு திமுக தான். அப்புறம் மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறாங்க. மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறதுக்கு இவர் யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தது? அதை பத்தி பேசுறதுக்கு லேடிஸ் எங்க கிட்ட கேட்டாங்களா? முதல்ல மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க எத்தனை பேர் அதால பயனடைஞ்சிருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா மகளிர் உரிமை தொகை நாங்க ஃபீல்ட் ஒர்க் போக சொல்ல எத்தனை பேர் எங்க கிட்ட வந்து சொல்லிருக்காங்க தெரியுங்களா? எங்க வீட்டுல எங்களுக்கு மாத்திரை கூட வாங்கி கொடுக்க முடியாது, நாங்க அந்த 1000 ரூபாய் வச்சு மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம் நாங்க அப்படி சொல்றாங்க. அது எப்படி வந்து ஒரு மகளிருக்கு கிடைக்க கூடாதுன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் கைலாசத்துக்கு வந்து பிரம்மச்சரியம் விட்டார். அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, சில நேரத்துல சன்னியாசத்தை ஆழமா நீங்க உலகத்துக்கு சொல்றீங்க, இது காரணம் என்ன சாமி? சொல்றேன் கேட்டுக்க. ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஸ்வீட்டா ஜாலியா நான் சொன்னேன். டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. ரொம்ப அழகான பொண்ணை கட்டிக்காத, அடுத்த மாசப்படுவான். ஐயா ஐயா ராசா ஐயா, என் செல்லம் என் தங்கம். ஆமா உனக்கு எப்படி பாத்தீங்க? ரொம்ப அசிங்கமான பொண்ணையும் கட்டிக்காத, நாளைக்கு உனக்கே பிடிக்காம போயிடும். நாசமா போச்சு. உன்னோட உயரமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத, அவகிட்ட அண்ணாந்து பேசிய கழுத்து சுளிக்கிடும். ஜம்பல கட்டி பம்பா கட்லி கட்ட வந்துட்டு எனக்கு குழப்பாதா. உள்ளமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத, குனிஞ்ச தலை நிமிரவே முடியாது. இது தர்மமாடா ஜிம்பல கட்டி பம்பா. உண்டான பொண்ணை கட்டிக்காத, அவ தீனிக்கும் வருமானம் பத்தாது. குறும்பு அந்த விளையாடுத்தல போகவே இல்லப்பா. ஒல்லியான பொண்ணை கட்டிக்காத, வீட்டுக்குள்ள எங்கன்னு போய் தேடுவாவல. சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்லம். ரொம்ப படிச்ச பொண்ணை கட்டிக்காத, உன்னை மதிக்கவே மாட்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அதுக்காக படிக்காத பொண்ணை கட்டிடாத, நீ சொல்றது அவளுக்கு ஒண்ணும் புரியாது. தம்பி சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சாமி, நல்லாவே புரிஞ்சுது. கல்யாணமே பண்ணிக்காதுன்னு முதலியே சொல்லிருக்கலாமே சாமி. அதுக்கு ஏன் சாமி இவ்வளவு பெரிய விளக்கம் சொன்னா வேண்டா கேக்குறான். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். மண்ணு மேல ஆசைப்பட்ட பல்வாள் தேவனும் செத்து போயிட்டான், பொண்ணு மேல ஆசைப்பட்ட பாகுபலியும் செத்து போயிட்டான், எது மேலயும் ஆசைப்படாத கட்டப்பா தான் கடைசி வரைக்கும் இருந்தான் பார்ப்பா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. போலித்தனமான கெட்டப்பா வாழ்றத கட்டப்பா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. போயா போயா. மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 2029 ஃபார் பிஜேபிங்கிற ஒற்றை புள்ளியில சேர்ந்திருக்காங்க. யார் என்று தெரிகிறதா? எடப்பாடி பழனிசாமி தீ என்று புரிகிறதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் இவர் யாரோ டெல்லி பாஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்ல போறாங்க? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் சேலம் மணிகண்டனுக்கு பார்க்கறது யார் என்று தெரிகிறதா தீ என்று புரிகிறதான்னு பாஜகவும் தமிழ்நாட்டு மக்களும் தீப்பொறி ஆர்வமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையிலதான் அதிமுக நிலையை இருந்துட்டு இருக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு. இதுதான் எங்களோட புது வண்டி. அடுத்த மாடு நாடுக்கு இந்த வண்டியில 88 கிலோமீட்டர் வேகத்துல தளபதியை பார்க்க போறோம். The Thalkuri award goes to Thalkuri Vijay.
வணக்கம். ஒரு 2 நாளாக வீடியோவில் பெருசாக வந்திருக்க மாட்டேன். ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். புலிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் யூடியூபர் கிரண் ப்ரூஸ். இவர் ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ற தனது யூடியூப் சேனலில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் அதன் தலைவர் விஜய் குறித்தும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கமலா தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்க வந்த கிரண் ப்ரூஸை மறித்து தகராறு செய்த விஜய் ரசிகர்கள் சிலர் 200 ரூபாய் கொடுத்தால் வீடியோ போடுவியா என்று அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. சார், இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃபுலோ. டேஞ்சர் ஃபுலோவா? நாங்களும் ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையிற ஃபுலோஸ் தான். தாவேக தலைவர் விஜய் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக யூடியூபர் கிரண் ப்ரூஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் தாவேகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனக்கு தெரியுமா? தாவேக்கா வந்துட்டு அட்டக்கத்தி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 2026 தான் நாங்க மழையா கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ மழை வந்தா அந்த அட்டக்கத்தி நச்சன்னு ஆயிரும். அதுக்கு மேல அதுக்கு வேலையே இருக்காது. நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லீகல் டீம், ஒரு மார்க்கெட்டிங் டீம், ஒரு கிரியேட்டிவ் டீம் வச்சு இந்தியா லெவல்ல மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்ண போறோம். யார வந்து அட்டக்கத்தின்ற? அட்டக்கத்தி எது போர்க்கத்தி எதுன்னு 26ல தெரியும். நீ உண்ட இங்கிலீஷ கேட்டியம்மா? இந்த மாதிரி பேசுற ஆளை வச்சுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பேசுற ஆளு நீங்க வேற யார்கிட்ட வச்சுங்க. இதெல்லாம் நாகரீகம் இல்லாத பேச்சு. அட்டக்கத்தி எது போர்க்கத்தி எதுன்னு 26ல தெரியுமா? அது வரைக்கும் பப்படாவ மூடிக்கும். அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சுங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்குவேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. போதும், உன்னுடைய ரொம்ப நீ அப்படியே படிச்சு கிழிச்சிட்ட. அதனால உன்னை வச்சு பேட்டி வேற. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. அம்மால அவ்வளவுதான், நீ இதோட மூடிக்கும். ஐயோ, கிழட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாரு. தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன். மரியாதை ஓடி போய் உன்னை இன்டர்வியூ எடுக்கிறாங்க பாரு. முதல்ல உட்கார வச்சு அவங்கள கேட்கணும் முதல் கேள்வி. ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? போடா போடா. இதெல்லாம் ஒரு ஆளு புண்டனி இவ்வளவு உட்கார வச்சு இன்டர்வியூ வேற. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அட்டை எத்தனை போய் போர்க்கத்தி கேக்குறாங்க. தெரியும்டி, கொஞ்ச நேரம் வெயிட்டிங். இன்னும் 4 மாசம் வெயிட் பண்ணு. அட்டக்கத்தி எது போர்க்கத்தி எதுன்னு அப்புறம் தெரியும். மாண்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. டேய் தற்குறி. தற்குறிகள்லாம் கிடையாது, ஆச்சரியக்குறி, ஆரியக்குறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. விஜய் அவர்கள் மட்டுமே 2026 முதலமைச்சர் ஆக வேண்டும். அதான் ஏனென்றால் அடுத்த வருஷம் பவர்ல எங்க அண்ணன் வந்தா தமிழக பாடத்திட்டத்தையே மாற்றுவோம். என்னன்னு தெரியுமா? இங்கிலீஷ் பேசு வேணாண்டி, ஹிந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழ்ல பாடண்டின்னு மாத்த. அவர் பல கோடி விட்டு வெளியே வராரு. பல கோடி. ஒரு படத்துக்கு 500 கோடி. ஒரு படத்துக்கு 500 கோடி. ஒரு படத்துக்கு 500 கோடி. நீ பார்த்த பிகில் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் விஜய்க்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? டேய் மூடிட்டு ஃபைன் கட்டுறா. Because money is always ultimate. அதையும் விட்டு வராரு. ஆனா எங்களை என்னைக்குமே தெரு கோடியில விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் உண்மை. மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதல் குரல் உங்களோடது தான் இருக்கும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். என்ன நடந்துகிட்டு இருக்கு?
பிரச்சனை இல்லை, ஓகே தான், ஜாலியாக தான் இருக்கு. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. அவனை தொட்ட நீ கெட்ட, அதே மென்டல். இன்னைக்கு நீ பண்டல்டா. வந்துட்டாயா வந்துட்டாயா. எல்லோருக்கும் நிரந்தர வீடு. அப்பா, எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், என்ன கேடிஎம் பைக்கா? காரும் தான் லட்சியம். ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு. இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரு, இவர் வந்தா எல்லாமே இது பண்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார் பாரு இவரு. ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு இது கலைஞர் பீரியட்லயே கொண்டு வந்துட்டாங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தர வருமானம். எப்படி மாசான ஒரு மணி ஆர்டர் அனுப்பிச்சுடுவாரா? ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். நல்ல யுத்தி. ஒன்றிய அரசோட பிரச்சனைகளையும் மாநில அரசோட பிரச்சனைகளா தான் நீங்க இதுவரைக்குமே டைவர்ட் பண்ணிட்டு வருவீங்க. கடைசியா நடந்த எஸ்ஐஆர்ல விஜய் அவர்கள் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும், அந்த எஸ்ஐஆர் ஒன்றிய அரசோட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது டிஎம்கேவோட சதி அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்றீங்க. தலைவர் விஜய் வந்துகிட்டு பாஜகவோட பேரை எந்த இடத்துலயும் குறிப்பிடல. அந்த எஸ்ஐஆர் அந்த 10 நிமிஷம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன்லயும் அவர் முழுக்க திமுகவை தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா திமுக பார்த்து என்ன சம்பந்தம் இல்லை. தாவேக தலைவர் விஜய் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக யூடியூபர் கிரண் ப்ரூஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் தாவேகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையை அடுத்த மகுடிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் கிரண் ப்ரூஸ். இவர் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 21ஆம் தேதி இவர் வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் திரையரங்கம் ஒன்றில் திரைப்படம் பார்க்க சென்றிருக்கிறார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அப்போது அங்கு வந்த ஆட்டோவில் வந்த அடையாளம் தெரியாத 4 பேர் தாவேக தலைவர் விஜய் குறித்து அவதூறாக வீடியோ யூடியூப்பில் பதிவிடுவதாக கூறி கிரண் ப்ரூஸை தாக்கியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா. இது தொடர்பாக வடபழனி காவல் நிலையத்தில் கிரண் ப்ரூஸ் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய நபர்களை தேடினர். அவர்கள் அதே திரையரங்கில் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக 4 பேரையும் வடபழனி போலீசார் கைது செய்தார்கள். விசாரணையில் அவர்கள் ஆவடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், தனுஷ், அசோக், பார்த்தசாரதி என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் தாவேகை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கைதான 4 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி நீதிமன்ற காவலில் போலீசார் சிறையில் அடைத்திருந்தனர். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்ன வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. தற்குறி நான் தான் தவிட்டு தற்குறி இனிமேல் திருட்டு தற்குறி. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. என் ஜென்ம விரோதி வேணும் நான் மன்னிச்சிடுவேன். ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். அவன் இன்னும் திருந்தலமாமா. இனிமே வாய்ஸ் இருக்க வரைக்கும் என்ன பார்க்க கூடாது. அப்படி பார்த்த அப்புறம் வாய்ஸ் இருக்காது. நாங்களாம் நேர்ல பாப்போம் நினைச்சே பார்க்கல. கிட்ட பார்த்தோம், செம்ம கலரு, செம்ம அழகு, செம்ம அழகா பேசினா. நாங்களாம் என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்தோமோ அதெல்லாம் அவரே பேசி முடிச்சிட்டாரு. எல்லாரும் செய்வார், நம்பியா இருக்கோம். அடுத்த சிஎம்ஏ அவரு தான். அவருக்கு தான் நாங்க எல்லாம். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இந்த வீடியோவை பார்த்து தம்பிகள் தலைமறைவாகாம இருந்தா சரி. போனவொன்னா ஆமகறி வந்துச்சான்னு கேட்டவில்ல, வரல என்ன வந்தது. சாப்பிட்டு இந்த ஆமகறி எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தானே, அங்க போய் சொல்லுங்க பாப்ல. இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். குரங்கு ப்ரோ,
ஆமக்கறி செஞ்சு சாப்பிடுங்க. அட செஞ்சு சாப்பிட்டா போச்சு. என்ன ஒரு வழியா 200 ரூபாய்க்கு பேரம் பேசி ஆமையை வாங்கிட்டோம். இனி ஓட்டை உடைச்சு கூறு போட வேண்டியதான். இந்த கறியை முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஓடை எடுத்துட்டு நம்ம கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்றதுன்னு சொல்லுறாரு. முதல்ல நீ கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாயை நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் கைஸ் பச்சோந்தி கூட நிறம் மாற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா நாம மூச்சுக்கு 300 தடவை நிறம் மாறும் கைஸ். மிளகாய் போடணும், காஞ்ச மிளகாய் தான் போடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கறியை கொட்டிட்டு அது வந்து அப்படியே வந்த பிறகு உனக்கு தெரியும் அது கொதிச்சு வரும். அப்போ நீ கொஞ்சோண்டு உப்பு போடணும். கைஸ் இந்த இட்லிக்குள்ளதான் ஆமக்கறி இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு பீஸ் பார்சல் போட்டு விடுறேன். அது அளவா உப்பை பார்த்துட்டு சரியாயினோன்னே அது சீரகம் இருக்குல்ல, அதை நசுக்கி போட்டின்னா முழுக்க மூலிகை மாதிரி இருக்கும். அது வந்தோடனே அப்படி சீரகத்தை போட்டு இறக்கிட்டின்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஏண்டா சீமான் பிச்சைக்காரச்ச இங்க பேசிக்கிட்டு இருக்கா? ஐஸ்கிரீம் விக்கிற இடத்துல வரப்போற பொம்பளைங்க எல்லாம் ஒரு பேமானி எப்படி முறைச்சு பாத்துனுக்குறான் பாத்தியா? கண்டிப்பா இது அப்பாவோட வேலையாதாமா இருக்கும். அம்மாவை தவிர சும்மா கூட உங்க அப்பா வேற பொம்பளை பார்க்க மாட்டாரு. சந்தோஷ் கிட்ட கள்ளக்காதல் வைக்கும் போது படிச்சு சொன்னேன், கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடான்னு. யாரும் கேட்கல. இதன் விளைவா இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 15வது முறையா கருகலைப்பு செய்ய வேண்டியதா போச்சு. அவரு ஏகபத்தினி விரத. என்ன பிகரு, என்ன பீஸ், இது என்ன ஐஸ், இதெல்லவோ ஐஸ். இந்த ஐஸ வச்சு இவன் ஐஸ் வாங்க வந்த கேப்ல கடலோரமாவே வச்சு காரியத்தை சாதிச்சிட வேண்டியதான். கபடி ஃபைன். அண்ணனும் கபடியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கேமா? எல்லா விளையாட்டுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இல்ல பிராமிஸ்மா, என் கூட படிச்ச பையன், இப்போ கூட +2 படிச்ச பையன் பார்த்தான். கபடி சொன்னாலும் நான் விமானம் ஓட்டினேன், நான் ஹெலிகாப்டர் ஓட்டினேன், கபடி அவார்டு ஓட்டி அவ்வளவு ஃபோர்ஸா இருப்பேமா. கபடி இப்ப ரைடு பாடி போறேன்ல, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட் வச்சிருப்பாமா. வந்து தொட்டு பாருன்றாரு. யாரு தொட போறா, என்ன பண்ண போறா? வாட் ஆர் யூ டாக்கிங்? டாக் பாலிடிக்ஸ், டாக் அபவுட் பீப்புள். வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் தி பீப்புள்? மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்றதை விட்டுட்டு எங்க தலைவன் வந்து தொட்டுப்பாரு அப்படின்னு என்ன வந்து தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்னா யாரும் வந்து 4 பேரு வந்து அடிச்ச பேரு இவங்க திருப்பி அடிப்பாங்களா? ஏண்டா மௌனே, ஏண்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? எந்திரி அண்ணா, இங்க வாடா. தோல்ல துண்ட போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி இனிமே யூ ஆர் ட்ரைங் டு சே. இவங்க சொல்லுவாங்களா எங்க தலைவனை தொட்டுப்பாரு சொன்னா முதல்ல இவங்க திட்டுவோம். முதல்ல என்ன ஏன்னா தொட்டு பார்க்க நல்லதானே போயிட்டு இருக்க, என்ன போய் தொட்டு பாரு எவனோ சேர்ந்து அடிப்பான், அப்புறம் திருப்பி அடிக்கணுமா? அது வன்முறை தூண்டும் செயல். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. This should be condemned. This is not politics. Talk about your policies. என்ன செய்ய போறீங்க, மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போறீங்க, இத பேசுறது தான் அரசியல். அப்படி கேளுங்க, அறி வரட்டும். நிறைய பேர் வரணும், அரசியலுக்கு வரணும். நான் வரதான் சொல்றேன் எல்லாரையும். டாக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. ஒரு சொல்ற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாவே எடுத்துக்கிறது இல்லைங்க. இட்ஸ் ஜஸ்ட் a new party which has started, has not proved anything. ப்ரூவ் பண்றது 2026 தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்றதுக்கு அவரை பத்தி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்றேன். let them all prove themselves, then talk about them. ஒழுங்கா கஞ்சிய குடிச்சோமா, வீட்டுல இருந்தமாண்டி இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர்வம்பத்துக்கு தலை மேல வச்சுக்கிறது, அதையும் தலையிலேயே வச்சுட்டாங்க. நான் வந்து தலைவரை பார்க்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஆனா இன்னைக்கு அவர் பேசுனதை நான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. அவர் சொன்ன கொள்கை ஒன்னொன்னு அவ்வளோ ஃபயரா இருந்துச்சு. அடிக்கடி ஒண்ணு கேக்குறாங்க, கொள்கை இல்லாத கட்சி. வெங்காயம், யாருக்கு கொள்கை இல்ல? யாருக்கு கொள்கை இல்ல? எங்க கொள்கை என்ன தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்க கொள்கை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா அந்த கொள்கையில இருக்க வேணாம். இவை ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஓகே. அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். தெரியல அது என்ன? முதல்ல பிறப்புக்கும் உயிர்க்கும்ன்றது என்னது? அது நாலடியாரா, திருப்புகளா, சிவபுராணமா, என்னது சொல்லு? இந்த திருவாசகமா? குரூப்ல எதை கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அதை படிச்சு பார்த்துட்டு வந்து என்னன்னே தெரியாம ஒப்பிச்சுட்டு இருக்க. எல்லாருக்குமே டவுட் இருக்கும், இந்த நடிகர் தான் இவர் எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 100% இல்ல, 200% அடிச்சு சொல்லுவோம், கண்டிப்பா டிபிகே தலைவர் விஜய் தான் வந்து இந்த நெக்ஸ்ட் சிஎம்மா உட்காருவார்.
எல்லா மாநாட்டிலுமே அவர் ஒரு மாநாட்டுல இப்படி ஒரு மாநாட்டுல அப்படிலாம் கிடையாது. எல்லா மாநாட்டிலுமே அவர் பேசுறது எல்லாமே ஃபயரா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. அவர் சொன்ன எல்லா கொள்கையுமே அவர் கண்டிப்பா அதை வந்து நடைமுறைப்படுத்துவாரு. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க, ஆனா தளபதி அப்படி பண்ண மாட்டாரு. டிவிகே தலைவர் விஜய் கண்டிப்பா அவர் சொன்ன எல்லா கொள்கையுமே பண்ணுவாரு. அந்த ஒரு கொள்கையுமே அவ்வளவு ஒரு எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. கண்டிப்பா இது நடக்கும். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், களத்தில் வருகிறார், இடி முழங்க இளம் தலைவர் வருகிறார். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதேடா. இப்படியே விட்டா நம்ம சிலுக்கு வார்பட்டி அழுக்கு வார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்ள. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட விடக்கூடாது, மாப்பிள்ள விடக்கூடாது. அப்புறம் ஒரு அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா, அது தற்குறியா? ஏன் தற்குறி? தெளிவா சொல்றேன். என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மண்ணா. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. சூட சுண்டலு விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றான்ல, அதனால அவன் தற்குறி. பொறுமைன்றது ஒரு லெவல் தானே ப்ரோ. வந்து விஜய் வந்து அசிங்கமா பேசுறது, நான் வந்து கம்மன் இருக்கேன், நான் மட்டும் நேர்ல பார்த்தா சத்தியமா அடிச்சிருவேன். முடியல. அந்த ரோஸ்ட் பேத்ரஸ் தான் அவங்க ரொம்ப பண்றானுங்க. நானும் வீடியோ பார்த்து கடுப்புல இருக்கேன், நான் நேர்ல பார்க்காம விட்டேன், பார்த்துட்டு தான் அடிச்சிருப்பேன். வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் எதுக்கு வேர்ல்டு நியூஸ் பத்தி பேசுற? போ நம்பி எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு ரிப்பீட். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு தெரியுதுல, பொத்தி போ. இந்த ட்ரவுசர் போடுறது ஒண்ணுதான், போடாத ஒண்ணுதான். மை டியர் சார், மை டியர் அங்கிள், சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. நாங்கலாம் பயப்பட மாட்டோமே. நான் பயப்படல. வந்தா அது என்ன, வந்தா வருவோம். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால. இலவசம் தர மாட்டோம், இலவசம் கொடுத்து ஏமாத்தாதீங்க, இலவசத்தை வாங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது வேற வாயி, இது நார வாயி. டேய் யார் தாண்டா நீங்களா? ஏன்னா திரும்ப அரசியல் தற்கொலை மாதிரியே பேசுறீங்க. அவங்க தான் ஏதோ தற்கொலை எழுதி கொடுக்குறாங்கன்னா அதை ஏன்னா அப்படியே படிச்சுட்டு போறீங்க. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. காரும் தான் லட்சியம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஸ்டாலின் டிஎம்கே ஏன் இவங்க அதை அவங்க பண்ண வேண்டியதானே? இந்த ஓட்டுன்றது எல்லாருக்கும் தானே. ஏன் இது அவர் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் நாங்க தான் பண்ணணுமா? நாங்க பண்ணாதான் நீங்க அடுத்து கட்சியில இருந்து பண்ணுவீங்களா? என்ன வேணா எங்களை சொல்லட்டும், எங்களை தற்கொலைன்றாங்க, என்ன வேணா சொல்லட்டும். வாயை திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. மரத்துல ஏறி நின்னு ஒரு தலைவர் பேசிட்டு தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்கான் பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. ஐயோ சாமி. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும். ஆனா அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆகல, அதனால அவன் தற்குறி. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். ரோகிணி தட்டுல படத்தை போட்டதுக்கு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேரையும் உடைச்சிட்டு போய் எரும மாடு வந்து ஏர் ஓட்டணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கணும். அதனால அவன் தற்குறி. அந்த தொண்டனை சரியாக வழிநடத்தாம, அவனை அரசியல் படுத்தாம,
அவனை தாண்டிய பெரிய தலைமை தற்குறியாக விஜய் இருப்பதனாலதான் ஒட்டுமொத்த தாவேகாவையும் தற்குறி கூட்டுங்குது. தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான். நேத்து நைட்ல இருந்தே தூக்கம் வரல, ஹாப்பியா இருக்கு. சின்ன வயசுல இருந்து கனவு தலைவரை பார்க்கணும். ஏதோ சோசியல் மீடியாவுல கம்பு சுத்தம் வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க. சொசைட்டிக்காக வாழேந்தி நிக்க போற கூட்டம், நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழேந்தி நிக்க போற கூட்டம். எஸ், this is a mass gathering, not for cash. தலைவரை நேர்ல பாக்குறீங்க, நேர்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன மாதிரி? முதல் இப்ப நீங்க பேசும்போதே ஹார்ட் பீட் துடிக்குது, பேச்சுலாம் வராது அவர் பார்த்தா. டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா, போடா அப்படி போடா. ஐயா ஜாலியில பிபி ஏறிடுச்சியா? 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே, அவர் ஒரு தற்குறின்னு எனக்கும் தெரியும். மூடி மனசெல்லாம் பாக்குறீங்களா? ஐயா மாநாடு கரெக்டா கண்டுபிடிச்சாயா? அந்த முண்டமான சுடுகாடு கணப்பானுங்க. திமுக தேவடியா பாரியா? லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். என்னோட லட்சியமே தலைவரை பார்க்கறது தான். இன்னைக்கு நான் தலைவரை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கொஞ்சனா ஒரு ஓரமானா பாத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு பார்த்தா நல்லாவே நாங்க பார்த்தோம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணாவை நாங்களாம் நேர்ல பாப்போம் நினைச்சே பார்க்கல, கிட்ட பார்த்தோம். செம்ம கலரு, செம்ம அழகு, செம்ம அழகா பேசினா. நாங்களாம் என்னெல்லாம் நினைச்சிட்டு வந்தோமோ அதெல்லாம் அவரே பேசி முடிச்சுட்டாரு. எல்லாரும் செய்வார், நாங்க நம்பியா இருக்கோம். அடுத்த சிஎம்ஏ அவர் தான், அவருக்கு தான் நாங்க எல்லா ஆதரவும், லேடிஸோட மகளிர் மொத்த ஆதரவும் அவருக்கு மட்டும்தான். ஒரு அமானுஷ சக்தி நம்ம பாடிய டேக் ஓவர் பண்றதுக்கான அறிகுறி தான் இது. தளபதி வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி அப்படின்ட்டு இது வரைக்கும் இந்த ஆட்சியில இருந்து ஒண்ணுமே இப்படி பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்றாங்களா கண்டி, இது வந்து நடக்கல. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே ஃபர்ஸ்ட் இல்ல. இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். பெண்கள் வந்து ரோட்ல போக முடியல, எதுவுமே இல்லை. ஆனா அண்ணா சொன்னது என்னன்னா, கண்டிப்பா வந்து இந்த கொள்கையை வந்து நான் செய்வேன் நம்பிக்கையா சொல்லியிருக்கிறாரு. அவரை நம்புறோம், நம்பிக்கையா. நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. எல்லா சப்போர்ட்டுமே எங்க தலைவருக்கு தான். 2026 ஒரு தலைவரால நாங்க ஒரு புது மாற்றத்தை பார்ப்போம். பெண்கள் சப்போர்ட் எல்லாமே எங்க தலைவருக்கு தான். இதெல்லாம் டூ மச்சியா? தற்குறி மக்கள் எல்லாம் தற்குறின்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படுத்தினாரு. நீங்களா தற்குறி, அப்போ ஓட்டு போட்டு அவங்கள சிஎம் ஆக்கியிருக்கீங்க, தற்குறின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளிப்படுத்தினாரு. அதெல்லாம் எங்களுக்கு இனி வரையும் தெரியாது, அவங்க தற்குறின்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வச்சாரு. அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேசினாரு, நல்லா பேசினாரு. எங்க வாக்கையில ஃபர்ஸ்ட் ஓட்டு, என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு டிவி கேட்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடா தான் வந்தோம். ஆக்சுவலா அதை விட டபுள் மடங்கு ஹாப்பினஸ் இருந்தது. தளபதியோட ஸ்பீச் ஒரு புது உத்வேகம் அளிக்கிற மாதிரி இருந்தது. நாங்க தளபதி ஜெயிக்க வைப்போம், கண்டிப்பா தளபதி சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு. அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இப்ப தளபதியை பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பாலிடிக்ஸை தாண்டி அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காக தான் வந்தோம். அவரோட மனுஷனை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவர் எல்லாமே முக்கியமா வந்து பெண்களுக்காக ரொம்பவே பேசியிருக்காரு. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. ரொம்ப நல்லா பேசுறாரு. அதை தாண்டி எதுவும் இல்லை. டிஎம்கேல எதெல்லாம் மிஸ் பண்றாங்க எல்லாத்தையும் தான் அவங்க மிஸ் பண்றாங்க. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். 26 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தரமா இருக்கும். எங்களோட தளபதி ஆட்டமா மட்டும்தான் இருக்கும். ரொம்ப செம்மையா இருந்துச்சு. நான் பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப மாசா இருந்தது, ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ண. அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. இல்ல பாக்குறதுக்காகவே வந்தா மீட்டிங்காக அவர் தான் வரணும் ஆட்சிக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நல்லா பேசினாரு. ஃபியூச்சர்ல எல்லாமே நல்லதா தான் நடக்கும் எங்க அண்ணன் வந்தா. அதனால நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம். விஜய் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நான் இந்த வயசுல இப்பதான் நான் விஜயே பார்த்தேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, எல்லாமே அவர் சொன்னது எல்லாமே செய்வாரு. எங்களுக்கு உண்டானது எல்லாமே செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. அது ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏண்டா
இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே விஜய் பார்க்கணும், விஜய் அங்கிளை பார்க்கணும்னு ஆசை. எனக்கு வந்து நான் எப்போ சின்ன வயசுல இருந்தேன், அப்பத்துலேருந்தே நான் அவங்கள மாமான்னு தான் ட்ரீட் பண்ணுவேன். எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கியூஆர் அட்டை கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு லீவுங்கிறதுனால வந்தீங்களா? ஆமா, நான் இன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருந்தாலும் விஜய் அங்கிளை பாப்பா வந்திருப்பேன். அதை விட பாட்டி, நான் பிறந்து 10 வருஷம் ஆச்சு, ஆனா எனக்கு 10 வயசு தான் ஆகுது. நான் எப்போ வந்து ஹீரோவை நனி இதெல்லாம் தட்டி கேக்குறது. நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம். ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். குறி வைத்தால் தவற மாட்டேன். அம்பு உங்கள் குரல் வழியை நோக்கி. அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. ஏண்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. யார் அவங்க தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? அந்த 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்பிடென்டா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒருத்தன் ஓர தண்ணி அடிச்சுட்டா போதையில மயக்க வரும், தலை சுத்தும், என்ன பேசுறோன்னு கூட தெரியாம பேசுவான். அதே மாதிரி தான் இப்போ. நீங்க சொன்னது செஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சும்மா கிரிட்டுன்னு நொறுக்கலாம். லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.